ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது போல் அதோடய சாரெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகா. இதை எல்லாத்தையும் இது போல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு புடி கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 7-8 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு லெமனை புழிஞ்சி வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு, 1 கிலோ சிக்கன் கைமா. இப்போ இந்த சிக்கன் கைமாவை நல்லா உதிர்த்து விட்டு அது கூடவே இந்த புழிஞ்சி வச்ச அந்த வெங்காயத்தை அது கூட போட்டுக்கோங்க. வெங்காயத்தோட தண்ணி அதில் சேர்ந்தா நம்ம அதை பிடிக்க முடியாது, அதனால தான் இதை ட்ரை ஆக்கிட்டு நம்ம போடுறோம். இப்போ இது கூட பச்சை மிளகாவையும் தூவி விட்டு அது கூட கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் அதில் போட்டுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புழிஞ்சி வச்சுருக்கிற அந்த எலுமிச்சை பழ ஜூஸையும் அதில் ஊற்றிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இதை எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பிசையும் போது நல்லா அழுத்தி பிசைங்க. உப்பு பத்தலை, அதனால் நான் மிச்சம் இருக்கிற உப்பையும் போட்டுக்கிறேன். நீங்கள் உப்பு சரிபார்த்து போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த மசாலா சாமான், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே அதில் ஒன்று சேர்ந்து வரும். இது போல் நல்லா அமுக்கி விடுங்க. இது போலெல்லாம் அமுக்கி விட்டால் தான் இந்த மசாலாவோட கலவை நல்லா கலந்து வரும். இது போல் ஸ்டிக்குங்க கடையில் விற்கிது, அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை தடவி விட்டுட்டு இந்த கலவையை இது போல் உருண்டையாக பிடிச்சி அந்த குச்சி உள்ளார சொருவி இது போல் நீட்டமாக அப்படியே அமுக்கிக்கிட்டே வரணும். அப்போ உங்களுக்கு நீட்டாக அந்த கபாப் கிடைக்கும். அதை எடுக்கும்போது அது கொஞ்சம் சுருங்கி வரும். அதை நீங்கள் பொரிக்கும்போது கொஞ்சம் நீட்டி விட்டு பொரிச்சிக்கணும். பாருங்கள், இதே போல் அமுக்கி விட்டு நல்லா இதை ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ எடுக்கும்போது எல்லாமே இப்படி சுருங்கி தான் வரும். அதை நீங்கள் நீட்டி விட்டுக்கணும். ஏற்கனவே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒன்றா போட்டு இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கும்போது உருட்டி விடணும். அப்போ தான் இது 4 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த கபாப்ஸ் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா இடமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் அடுத்த செட்டையும் போட்டுக்கிறேன். இது போல் நல்லா செவக்க பொரிச்சும் எடுக்கலாம், இல்லாட்டி போனால் லைட் கலராகவும் பொரிச்சு எடுக்கலாம். நல்லா உருட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் 2ம் கலந்து போட்டு அது கூட ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டு போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் முதல்ல கொஞ்சம் போட்டு கொரன்னு முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 5 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா இது போல் அடித்து எடுத்துக்கோங்க. சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கபாப்பை பிளேட்டில் மாற்றிட்டு அது சூடாக இருக்கும்போதே அது மேலே பட்டர் தடவிக்கோங்க. எல்லா பீஸ்லேயும் தடவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அதில் நீங்கள் இது போல் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி ஊற்றி இப்போ நீங்கள் சட்னியில் தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதை ஓவன்லேயும் செய்யலாம், கிரில்லையும் செய்யலாம், இது போல் பொரிச்சும் எடுக்கலாம். எப்படி செஞ்சாலும் இது டேஸ்ட்டுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. கூடவே வெங்காயமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, see you on my next video.